மக்கள்கிட்ட கிருக்குன்னு போனோம். இங்கே வாங்க, தாவேக்கா ஆட்சி அமைச்சு ஒரு 40-45 நாள் ஆக போகுது. மினிஸ்டர்கள் அங்கங்கே போய் ஆய்வு பண்ணுதாங்க. இதில் யாருடைய ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? யார் ரொம்ப நல்லா வேலை செய்கிறா, பயங்கரமாக வேலை செய்கிறாருயா இவர், பம்பரமாக வேலை செய்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல? சொல்லுங்கண்ணா. சாட்டை எடுத்து சரட்டுன்னு பதில விடுறாங்கல்ல. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயிலில் போய் ஆய்வு செஞ்சது சிறப்பாக இருந்தது. மதுரை, மீனாட்சி மங்கல், திருவண்ணாமலையிலலாம் இன்னும் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது. அதை போய் சென்று ஆய்வு பண்ணணும். இன்னும் வருங்காலத்தில் எப்படி போகிறான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி மதுவிலக்குத்துறை நல்லா இருக்குங்க. மதுவிலக்கு மற்றும் ஆய்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் நல்லா இருக்குது, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. கடின வளர்ச்சித்துறை அமைச்சர் பிரபு நல்லா இந்த கம்மாயில் மண் அள்ளுற விஷயம் எல்லாத்தையும் நல்லா செயல்பட்டு எல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமாரோட செயல்பாடு நல்லா இருக்குது. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல அவர் ரொம்ப அணுகுமுறையை கடைப்பிடிக்காரு. போய் ஆய்வு பண்ணுறாரு. கேட்டப்போ ஹார்ட் டிஸ்க்கு காணான்னு சொன்னார். அப்போ ஹார்ட் டிஸ்க்கு யார் பிடிச்ச எடுத்தா, அதை என்ன செய்கிறோம், இப்போ யாரால் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்காங்கிறத அந்த ரிசல்ட்டை கொண்டு வரும்போது தான் மக்களுக்கு முழுமையானதாகும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அமைச்சரவையில் விசிகாவோட வன்னியரசு அண்ணன் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா டக்குன்னு இறங்கி ஒரு இடத்துல போய் ஆய்வு பண்ணுறது, அன்னைக்கு அம்மா உணவகத்தில் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா செய்கிறாரு. ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறது 24 மணி நேரத்தில் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாத இளைஞர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ராசிபுரம் தொகுதியில் லோகேஷ் இருக்காருங்களா, அவரு நல்லா பண்ணுறாருங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் கோல்மால்கள் நடந்த துறையான பத்திரப்பதிவு துறையில் தற்போது அமைச்சராக இருக்கிற யோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்குங்கிறதோட நல்லா செயல்படுறாரு. அதில் என்னென்ன லஞ்சங்களை ஒழிக்கலாம், இல்லீகலாக நடக்கக்கூடிய ட்ராக்மெண்ட்டுகளை எப்படி களையெடுக்கலாங்கிறதுல ஒரு முயற்சி செய்கிறாரு. மினிஸ்டர்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களை சொல்லுவேன். மாண்புமிகு பே. விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த குறுகிய காலத்தில் யார் சிறந்த அமைச்சருங்கிறத மதிப்பிட முடியாது. அதனால் எல்லா அமைச்சர்களும் சிறப்பாக செயல்படணுங்கிறது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, மக்கள் எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இதுதான்.